மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பார். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே விளக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாத்தான் நான் பார்க்கிறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாத்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது இவ்வளவு பேர் 39 பேர் இறந்திருக்காங்க சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக சொல்லுவேன். ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அனுபவம் உள்ள கட்சிகள். அந்த அனுபவம் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம் அவர்கள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் அவரிடத்தில் இருக்கிறது. நாங்களாம் மாநாடு நடத்துவோம். கிட்டத்தட்ட 13-14 லட்சம் பேர் கலந்துருக்காங்க.